நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு ஃபாரெக்ஸ்ல பேசிவா ஒரு இன்கம் வர்றதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். விஐபி சேனல் ஜாயின் பண்றது மூலமா கோல்டு வந்து பை ஆகுமா, செல் ஆகுமா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் குடுத்து, என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபால் ஆகுது, புல்லிஷ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துருவோம். அட் த சேம் டைம்ல கோல்டு கால்ஸ் குடுத்து ப்ராப்பரான டார்கெட் பிரைஸ் எப்படி புக் பண்றது, ஸ்டாப் லாஸ் வந்ததும் எப்படி எக்ஸிட் ஆகணும், என்னென்ன டைம்ல எந்த மாரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளும் நமக்கு தெளிவா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. என்ன கான்டாக்ட் பண்ணி கம்ப்ளீட்லி ஃப்ரீயா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அப்கமிங் வீக்ஸ்ல ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷன், டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டலா நம்ம பார்த்துடலாம். டெக்னிக்கலா நம்ம கோல்ட பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஒரு 1949ல இருந்து லீஸ்ட்டா நமக்கு 1916 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. நெறைய ட்ரேடர்ஸ்னால ப்ராப்பரா வந்து ஏர்ன் பண்ண முடியல. டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலும் சரி ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட்டே குடுக்கல. ஒரே ரீஜியன்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனால நெறைய பேருக்கு மண்டை காஞ்சு போச்சு. ஸோ அப்கமிங் வீக்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு ஹியூஜ் பம்ப் ஆகும் அல்லது டம்ப் ஆகும். ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து ப்ராப்பரான மணி மேனேஜ்மென்ட் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அதிக அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கலனாலும் லாஸஸ கம்மியான பிரைஸ்ல நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ டெக்னிக்கலா சார்ட்ஸ் டிரா பண்ணி என்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தாலே கிளியரா தெரியுது. ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. அதுல எந்தவித மாற்றங்களும் இல்ல. மார்க்கெட் அப்கமிங் வீக்ஸ்ல ரீடெஸ்ட் குடுக்குமா? இல்ல ரீடெஸ்ட் குடுக்காம அப்படியே புல்லிஷ் ஆகிடுமா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த அனாலிசிஸ் வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். இதுல எந்தவித மாற்றங்களும் இல்ல. இப்ப நம்ம ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றது மூலமா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுமா, பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா பார்க்க முடியும். ஸோ வீடியோவ ஸ்கிப் டெக்னிக்கலா நம்ம கோல்ட பார்க்கும்போது லாஸ்ட் வீக் 1950 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து 1916 அப்படிங்கிற ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ரொம்பவே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நெறைய ட்ரேடர்ஸால ப்ராப்பரா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஸ்டேஜ்லயே ஒரு 300 பிப்ஸ்க்குள்ளே மூவ்மெண்ட் ஆயிட்டு இருந்ததுனால, இந்த சைடு பிரேக் அவுட் ஆகும், அந்த சைடு பிரேக் இன் ஆகும் அப்படின்னு நினைச்சுட்டு ப்ராஃபிட் யாராலுமே பண்ண முடியல. ஸோ அப்கமிங் வீக்ஸ்ல என்ன ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரமாவே மார்க்கெட் நம்மள ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகும் அல்லது ஒரு ஹியூஜ் டம்ப் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்மளால அதிக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியலனாலும், கொஞ்சமான லாஸ்ல நம்மளால அஃபோர்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரான டார்கெட் பிரைஸ் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. இப்போ கோல்ட நம்ம டெக்னிக்கலா சார்ட்ஸ் டிரா பண்ணி ஃபால் ஆகுமா? இல்ல புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். சார்ட் பார்த்தாலே கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் கிளியரான ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். கிளியரான ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. எந்தவித கரெக்ஷன்ஸ் எதுவுமே குடுக்காம கிளியரா புல்லிஷ் ஆகி போயிட்டே இருக்கு. அப்கமிங் டேஸ்ல நமக்கு ரீடெஸ்ட் குடுத்து கரெக்ஷன் ஆகுமா?
இல்லை இதே இடத்துல இருந்து புல்லிஷ் ஆகிடுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு மைனர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1947லேருந்து 1955. ஸோ நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம். இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு 1957லேருந்து 50 வரைக்கும் இது நமக்கு ஒரு ஜோனு. அண்ட் தென் ரெண்டாவது இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் எங்கேன்னு போகும்னு பார்த்தீங்கன்னா 1978. ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 1977 வரைக்கும் நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அட் த சேம் டைம் நம்மளோட சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்க்க போகிறோம். சப்போர்ட் நமக்கு மைனர் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1910. அதை வந்து நம்ம சப்போர்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1910லேருந்து 1905 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும். அந்த விக்ஸ் வந்து விடுறதுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் லாங்காகவே எடுத்திருக்கோம். நமக்கு அடுத்த சப்போர்ட் இதை பிரேக் பண்ணி கீழே போனால் எங்கே போகும்னு பார்க்க போகிறோம். 1870. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1888. ஸோ நம்ம லோவாக வந்து 1870வே நம்ம வந்து சப்போர்ட் 2வாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்பராக மார்க்கெட் கிளியராக தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த ரீஜன்ஸ்குள்ளே மூவ் ஆக போகுது அப்படின்னு. ஒன்று இந்த இடத்துக்கு போகணும், அப்படி இல்லை இந்த இடத்துக்கு போகணும், இல்லை ரீடெஸ்ட் ஆகி இங்கேயே சுற்றணும். இதுதான் அப்கமிங் வீக்ஸில் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே இருக்குது. நம்ம வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்களும் இருக்காங்க, புதுசாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிக்கலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1970லேருந்து 1975. அண்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா இது இந்த சைட் போட்டுக்கோம். ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மைனராக ஒரு 1955லேருந்து 60 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1960. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 1910 வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1870 ஷுவராக போயிடும். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அண்ட் இது வந்து நம்மளோட சப்போர்ட் 1 கிளியராக ட்ரா பண்ணிக்கலாம். சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 1905லேருந்து 1910. இது வந்து நம்மளோட சப்போர்ட் 1. சப்போர்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா 1870. சப்போர்ட் 2 வந்து 1870லேருந்து 1875 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று நம்மளோட டார்கெட் வந்து 1982 இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 1869 இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஜெக்ஷன். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு தோணியிருக்கும் இவ்வளோ ஹியூஜாக மேலே போயிடுச்சு, அப்போ ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதே தான் என்னோடய ப்ரொஜெக்ஷனும் கிளியரான ஒரு ஷார்ட் ஃபால் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எங்கே இருந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னா ஒரு 1927 இருந்தே ஃபாலோ ஆகாது. கொஞ்சம் மேலே ரீடெஸ்ட் கொடுத்து 1943 வரைக்கும் போயிட்டு தான் கண்டிப்பான முறையில் ஃபாலோ ஆகும். ஸோ 1940க்கு 50 கீழே இருக்கும்போது செல் எடுத்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 1872 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1877 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு. இதோட ரேஷியோ பார்த்தோம்னா 1:5 அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரிஸ்க் ரேஷியோ எடுத்திருக்கோம். இப்போது ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத சொன்னால் தானே உங்களுக்கும் தெரியும். நான் மட்டுமே சொல்லிவிட்டு சும்மா நீங்கள் செல் கால் எடுத்துடக்கூடாது. என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறதையும் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். நம்ம டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் கிளியரான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இங்கே பார்க்கும்போது கிளியரான நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங் என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து கண்டினியூஸாக ஒரு ஃபால் ஆகும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம மென்ஷன் பண்ணி காமிச்சிக்கிறேன். பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அட் தட் சேம் டைமில் நம்ம டைப் பண்ணி காமிச்சிட்டோம்னா லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
bearish engulfing formed. இதை வந்து நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளியராக தெரியும். bearish engulfing என்னன்னு பார்த்துடலாம். bearish engulfing engulfingனா ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஆகி ரெண்டாவது ஃபாலோ ஆகுறது. இதில் பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு, அது பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங் பீரிஷ் ரெட் கேண்டில் விழுந்திருக்கு. அதே தான் நமக்கு இந்த இடத்துலையும் ஃபாலோ ஆயிருக்கு. ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்து கிளியரான ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இன்னும் டீப்பாக ஃபாலோ ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் ரீசன் பீரிஷ் என்கல்ஃபிங் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன். மார்க்கெட் வந்து எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம ஊரில் தெரிஞ்சுக்கணும். ஸோ பியரிஷ் ரிவர்சலா, புல்லிஷ் ரிவர்சலா, புல்லிஷ் கண்டிஷனா அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் அதையும் காமிச்சிடுறேன். ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் பாருங்கள் கிளியராக இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கு. சாரி, இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கு. அட் த சேம் டைம் கீழே இருந்தும் ஒரு ஹை போயிருக்கு. ஸோ இது நம்ம வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம்னா ரைசிங் வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரைசிங் வெஜ் பாருங்க கிளியரா, ரைசிங் வெஜ் பாருங்க. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியரா இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஃபால் ஆகும். ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வர்றதுக்கு பேர் தான் நம்ம வந்து பியரிஷ் வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கிளியராக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கிளியராக ஒரு பியரிஷ் வெஜ். இங்கே பாருங்கள் மேலே கீழே மேலே இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருப்போம். ஸோ நமக்கு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போதும் நமக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு ஃபால் இன்டிமேஷன் தான் கொடுக்கு. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது ரீசன். அதை நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே தெளிவாக இருக்கும். இங்கேருந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி நம்ம இன்னொரு லைனும் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த விக்லேருந்து கிளியராக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வந்து சார்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். மற்றபடி எதுவுமே கிடையாது. இது வந்து நமக்கு ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகிருக்கு, ரெண்டாவது ரீசன். அதையும் நம்ம கிளியராக சார்ட்டில் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். வேறு மாற்றங்களே கிடையாது. கண்டிப்பாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிடுவேன். ரைசிங் வெஜ் கன்ஃபார்ம் செல் பொசிஷனுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது ரீசன் கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு. ஸோ இப்போது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் அடுத்து எந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துல இருந்து மேலே போனால், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் எது வரைக்கும் போகும், இது வரைக்கும் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரும். ஸோ அப்போது இது வந்து நம்மளோட ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா எந்த வித ரீடெஸ்ட்டோ எதுவுமே இல்லாமல் மார்க்கெட் கண்டிப்பான முறையில் மூவ்மெண்ட் ஆகாது. இது நம்மளோட ரீடெஸ்ட் ஜோன். ரீடெஸ்ட் ஜோன் அதை வந்து நம்ம 11 போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரீடெஸ்ட் ஜோன்னா அப்போ இது என்ன ஜோன் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து லிக்விடிட்டி ஹண்ட் ஜோன், அதாவது ஒரு விக். இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல ஒரு விக்கி விட்டுட்டு கீழே வந்திருக்கு, விக்கி விட்டுட்டு கீழே வந்திருக்கு, விக்கி விட்டுட்டு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு விக்கி விட்டுட்டு கீழே வர்றதுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஜோன் அதையும் கிளியராக நம்ம இப்போ வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபி, அதையும் மென்ஷன் பண்ண போகிறோம். டார்கெட் ப்ரைஸ் இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 19.70. ஸோ ஸ்டாப் லாஸ் ரெட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெட்டில் காமிச்சிட்டோம். நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18.70. டிபி பார்த்தீங்கன்னா 19.70. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கண்டிப்பான முறையில் க்ரீனில் போட்டால் தான் நிறைய பேருக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 19.70 அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
18.70 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். 18.70. ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக கிளியராக பார்த்துட்டோம். எங்கெங்கே சப்போர்ட் ஜோனு, எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, எதனால் ஃபாலோ ஆக போகுது, என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கிளியரான ஒரு பாத்வே ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் சார்ட்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகி ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகெயின் ஃபாலோ ஆக போகுது. இதை வந்து எல்லோ கலரில் கொடுத்துட்டேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்னும் அழகாக இருக்கும். இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு வந்து ஃபாலோ ஆக போகுது, பை ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஃபண்டமெண்டலாக எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது டிஎக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகி கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. 105லேருந்து 106 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அட் த சேம் டைம் நம்மளோட சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்லாம் மார்க்கெட் இருக்குது. 101லேருந்து 105 வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு வந்து ஒரு 1967 1970 கண்டிப்பான முறையில் போயிடும். அட் த சேம் டைம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகுதுன்னு வைங்க. இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் கொடுத்து மார்க்கெட் கிளியரான ஒரு புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு வந்து கண்டிப்பான முறையில் 1870 வந்துடும். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரீடெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். அப்படி ஃபால்லே போயிடாது. மேண்டேட்டரியாக ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும். என்னோட ப்ரொஜெக்ஷன் படி மார்க்கெட் இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது கோல்டு வந்து கண்டிப்பாக 1870 அப்படிங்கிறது போயிடும். இல்லை மேபி இந்த இடத்துல ஒரு விக் ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கும்போது இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 19.27 இருக்கிறது 19.50 போயிட்டு ரெண்டாவது விக் விட்டுட்டு இது மேலே வந்ததும் அகெயின் கோல்டு வந்து ஃபால் ஆகிடும். ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு எப்போ 101 பிரேக் பண்ணி கீழே போகுதோ அப்போ கோல்டு வந்து 1970 அப்படிங்கிறது போயிடும். எப்போ இது ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகுதோ அப்போ வந்து கோல்டு வந்து கண்டிப்பாக 1870 அப்படிங்கிற பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இதுதான் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டோம். அண்ட் தென் அப்கமிங் டேஸில் வந்து நியூஸஸ் வந்து எக்கச்சக்கம் இருக்குது யூஎஸ்டிக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். பாருங்கள் 31 நியூஸ் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 நாளும் தொடர்ந்து நியூஸஸ் இருக்குது. டெக்னிக்கலாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் கம்மி. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.